Dear Kutis, Anivarkum, Vanakkam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding flower. இன்று மலர் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றை பற்றி உங்களுக்கு விளக்கலாம் என்றிருக்கிறேன். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்களின் புற அமைப்பியலிலே மலர், ஃப்ளவர், த ரீப்ரொடக்டிவ் பார்ட், இனப்பெருக்க உறுப்பினை பற்றி பார்க்கலாம் என்றிருக்கிறோம். மலரே குறிஞ்சி மலரே அப்படின்னு பாட்டு வரும். பூவே பூவ பூவே, நம்ம மலரை வைத்து எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த மலரை பற்றி பார்க்க போகிறோம். Flower is a modified condensed shoot meant for reproduction, or it is a specialized structure adapted for reproduction. Flower is a modified condensed shoot meant for reproduction or specialized structure adapted for reproduction. உருமாற்றம் அடைந்த வளர்ச்சி குன்றிய தண்டினை மலர் என்று அழைப்பார்கள், அல்லது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு உறுப்பாகவும் மலரினை நாம் கருதலாம். ஸோ ஸ்டெம்மு தான் பூவா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவரை எடுத்துட்டோம்னா stalk of the flower is said to be pedicel. மலர் காம்பினை, மலருடைய காம்பினை மலர் காம்பு என்று அழைப்பர். Flower with pedicel, pedicellate. Flower without pedicel, sessile. மலர் காம்பிருந்தால் காம்புடைய மலர், மலர் காம்பு இல்லை என்றால் காம்பிலி, மலர் காம்பற்ற, காம்பற்ற மலர் என்று அழைப்பார்கள். இங்கிலீஷில் sessile பேர். The tip of the pedicel is said to be thalamus or a receptacle or a torus on which the floral leaves are arranged. மலர் காம்பின் முனை பகுதியினை நாம் பூத்தலம் என அழைக்கிறோம். கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி, அது கைத்தல நிறைகனி, பிள்ளையாருக்கு நம்ம பாடுவோம். இது ரிசப்டக்கல் ஆர் தலாமஸ்ங்கிறது டிப் ஆஃப் த பெடிசல், மலர் காம்பின் முனை பகுதிக்கு பூத்தலம் என்ற பெயர். இங்கிலீஷில் தலாமஸ் சொல்லுவா, ரிசப்டக்கல் சொல்லுவா, டாரஸ் சொல்லுவா. இங்கிலீஷில் அதை சொல்லுவா, தமிழில் அதுக்கு பூத்தலம்னு பேர். ஸோ இங்கிலீஷில் தலாமஸ் ஒரு ரிசப்டக்கல் ஆர் டாரஸ், தமிழில் பூத்தலம் என்று பெயர். ஒரு ஃப்ளாரில் 4 பார்ட் இருப்பான்னு தெரியும். யூனியன் ஆஃப் செப்பல்ஸ், கேலக்ஸ், புள்ளி இதழ்களின் தொகுப்பிற்கு புள்ளி வட்டம். யூனியன் ஆஃப் பெட்டல்ஸ், கொரோலா, அல்லி இதழ்களின் தொகுப்பிற்கு அல்லிவட்டம். யூனியன் ஆஃப் ஸ்டேமென்ஸ், ஆண்ட்ரோஷியம், மகரந்த தாள்களின் தொகுப்பிற்கு மகரந்த தாள் வட்டம். யூனியன் ஆஃப் கார்பெல்ஸ் ஆர் பிஸ்டில்ஸ், கைனோஷியம், சூழிலைகளின் தொகுப்பிற்கு சூலக வட்டம் என்று பெயர். அப்போ கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம் அப்படின்னு அவள்கிட்ட 4 வேர்ல்ட்ஸ் இருப்பா. 4 அடுக்குகள் காணப்படும். இவ எல்லாமே மாடிஃபைடு லீவ்ஸ். இவர்கள் அனைவரும் இலைகளின் மாறுபாடு ஆகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். You know the function of calyx. The function of calyx is to protect the flower in the bud stage. புள்ளிவட்டத்தின் பனி மலர் மொட்டினை பாதுகாத்தல். The function of corolla is to attract the insects for cross pollination. அல்லிவட்டத்தின் பனி அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்தெழுத்தல். The union of stamen and androecium, the male reproductive part, and gynoecium, the female reproductive part. ஆணினப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம், பெண்ணினப்பெருக்க உறுப்பு சூலக வட்டம். இவா 2 பேரும் எசென்ஷியல் பார்ட், இன்றியமையாத பாகங்கள். இவா 2 பேரும் நான் எசென்ஷியல் பார்ட்ஸ், தேவை குறைந்த பாகங்கள். Because calyx and corolla are not directly involved in fertilization. கருவுறுதலிலே இவை 2ம் நேரடியாக பங்கேற்காததால் தேவை குறைந்த பாகங்கள். இவா 2 இன்றியமையாத எசென்ஷியல் பார்ட்ஸ் because they are directly involved in pollination and fertilization. மகரந்த சேர்க்கையிலும் கருவுறுதலிலும் நேரடியாக பங்கேற்பதால் இவர்கள் இருவரும் இன்றியமையாத பாகங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்புறமா இந்த இடத்துக்கு வந்தேன்னா ஒரு ஃப்ளவரை எடுத்துட்டோம்னா ஃப்ளவரில் 4 வேர்லும் இருந்தால்
4 வட்டங்களும் ஒரு மலரில் காணப்பட்டால் அதற்கு complete flowerன்னு பேர், முழுமையான மலர்னு பேர். Any one of the floral leaves are absent, we are calling it as incomplete. ஏதாவது ஒரு மலர் இல்லாமல் இருந்தால் அதற்கு முழுமையற்ற மலர்னு பேர். ஸோ 4 இருந்தால் முழுமையானது complete. Any one of the floral leaf is absent, incomplete. ஏதாவது ஒரு மலர் இல்லை என்றால் அதனை நாம் incomplete என்று அழைப்போம், முழுமையற்றது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தேன்னா ஒரு பூவை ஜெனரலி 2ஆ பிரிப்பா. பைசெக்சுவல் ஃப்ளவர், இருபால் மலர், யூனிசெக்சுவல் ஃப்ளவர், ஒருபால் மலர் என்று 2ஆக பிரித்திருப்பார்கள். பைசெக்சுவல் மீன்ஸ் த ஃப்ளவர் வித் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர் என்று பெயர். Either androecium or gynosium or only androecium, only gynosium. மகரந்தத்தால் வட்டமோ அல்லது சூலக வட்டமோ மற்றும் காணப்பட்டால் அதற்கு ஒருபால் மலர் என்று பெயர். Only androecium, staminate, the male flower. மகரந்தத்தால் வட்டம் மட்டும் இருந்தால் ஆண் மலர். Only gynosium, pistillate, the female flower. சூலக வட்டம் மட்டும் இருந்தால் பெண் மலர். 2 இருந்தால் பைசெக்சுவல், இருபால் மலர். ஏதாவது ஒன்று இருந்தால் யூனிசெக்சுவல், ஒருபால் மலர் என்று பிரித்திருக்கிறார்கள். ஸ்டேமன் இருந்தால் மேல் ஃப்ளவர், ஆண் மலர். கார்பல் இருந்தால் ஃபீமேல் ஃப்ளவர், பெண் மலர். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். அப்புறம் ஃப்ளோரல் சிமெட்ரி. Symmetry is completely based on the shape and size of the floral parts. Symmetry என்பது சமச்சீர் என்று அழைப்பார்கள். ஒரு மலரின் சமச்சீர் என்பது எதனை பொறுத்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மலரின் சமச்சீர் என்பது அதில் காணப்படுகின்ற மலர் இலைகளை பொறுத்தது. அதோட ஷேப் அண்ட் சைஸ், அளவு எவ்வாறு காணப்படுகிறது, அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது, அதை வச்சுட்டு 2ஆ பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் சிமெட்ரிக்கல் ஃப்ளவர், another is asymmetrical flower. சமச்சீருடைய மலர், சமச்சீரற்ற மலர் என 2ஆக பிரித்திருக்கின்றனர். இந்த சமச்சீருடைய மலர்னா the floral parts are more or less similar in size. மலர் இலைகள் ஒன்றிற்கொன்று ஒரே மாதிரியாக இருக்கும். asymmetrical, the floral parts are dissimilar in size. மலர் இலைகள் வெவ்வேறு அளவிலும் அமைப்பிலும் இருக்கும். இந்த symmetrical flower 2ஆ பிரிச்சிருக்கா. One is actinomorphic flower which exhibit radial symmetry. Another is zygomorphic flower which exhibit bilateral symmetry. தமிழ்ல ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர். இருபக்க சமச்சீருடைய மலர், ஒழுங்கற்ற மலர் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படின்னா என்ன சார்? If you can divide the flower into 2 equal halves at any plane, ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதுக்கு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்னு பேர், which exhibit radial symmetry. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர் என்று பெயர். If you can divide the flower into 2 equal halves at any plane, actinomorphic flower which exhibit radial symmetry. If you can divide the flower into 2 equal halves at only one plane, we are calling it a zygomorphic flower which exhibit bilateral symmetry. ஒரு மலரை ஒரே ஒரு அச்சில் வெட்டினால் மட்டுமே 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு இருபக்க சமச்சீருடைய மலர் என்று பெயர், ஒழுங்கற்ற மலர் என்று அழைப்பார். இப்ப ஆரச்சமச்சீருக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், கடுகு, டாத்துரா, ஊமத்தை, சில்லி, மிளகாய். இதுக்கு எடுத்துக்காட்டு பி பட்டாணி, குல்மகர் ஆர்னமெண்டல் பிளான்ட், பீன் அவரை தாவரங்கள், கேஷியா தாவரம். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அப்ப ஆக்டினோமார்பிக் ரேடியல் சிமெட்ரி, ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர். ஜைகோமார்பிக் பைலேட்ரல் சிமெட்ரி, இருபக்க சமச்சீருடைய மலர், ஒழுங்கற்ற மலர். ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவருக்கு எக்ஸாம்பிள் கேனா இண்டிகா, கல்வாழைன்னு ஒன்று இருக்கும். கல்வாழை செடியை எடுத்துட்டேன்னா கேனா இண்டிகா, யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு டிவைட் த ஃப்ளவர் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் அட் எனி பிளேன். இந்த மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க இயலாது. அதற்கு சமச்சீரற்ற மலர் என்ற பெயர். நீங்க அமீபாக்கு படிச்சிருப்பேன், ஏசிமெட்ரிக்கல் அனிமல், சமச்சீரற்ற மலர். அது மாதிரிதான். ஓகே, என்ன புரியுறதா ரஜவ்? எஸ். நெக்ஸ்ட் நம்ம வர்றது இதோட டைப்ஸ். நம்பர் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ், மலரிலே காணப்படுகின்ற மலர் இலைகளின் அடிப்படையாக கொண்டு ஐசோமெரஸ், அனைசோமெரஸ்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். ஐசோமெரஸ்னா ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் சிமிலர் இன் நம்பர்னு பேர்.
அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, அங்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒத்த அங்கமலர் வேறுபட்ட அங்கமலர் நம்பர் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அதை வச்சுட்டு ஐசோமெரஸ் அனைசோமெரஸ் ஒத்த அங்கமலர் வேறுபட்ட அங்கமலர் அப்படின்னா ஃப்ளோரல் பார்ட்ஸ் சிமிலர் இன் நம்பர் ஐசோமெரஸ், டிசிமிலர் இன் நம்பர் அனைசோமெரஸ். மலர் இலைகள் கிட்டத்தட்ட ஒரே எண்ணிக்கையில் இருந்தால் ஒத்த அங்கமலர், வெவ்வேறு எண்ணிக்கையில் இருந்தால் வேறுபட்ட அங்கமலர். இப்போ ஐசோமெரஸ்ல 3 டைப் இருக்கு: ட்ரைமெரஸ், டெட்ரா அண்ட் பென்டாமெரஸ். ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் 3 or its multiples of trimerous. மலர் இலைகள் 3 அல்லது 3 அடுக்காக காணப்பட்டால் மூவங்க மலர். எக்ஸாம்பிள் மோனோகாட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, கேலக்ஸ் செப்பல் 3, பெட்டல் 3, ஸ்டேமன் 3, கார்பல் 3, ஆர் டெப்பல் 3, ஸ்டேமன் 3, கார்பல் 3. அது மாதிரி இருந்தால் ட்ரைமெரஸ். ஆர் மல்டிபிள்ஸ் 3, 6, 9 அது மாதிரி இருந்தால். Tetra and pentamerous. Floral parts are 4 or its multiples. Tetramerous. 5 or its multiple. Pentamerous. 4 அல்லது 4 மடங்காக காணப்பட்டால் 4 அங்க மலர், 5 அல்லது 5 மடங்காக காணப்பட்டால் 5 அங்க மலர். இது டைகாட்ல இருக்கும், 20 தலை தாவரங்களில் காணப்படும். அனைசோமெரஸ். ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் டிசிமிலர் இன் நம்பர். மலர் இலைகளின் எண்ணிக்கை வெவ்வேறாக காணப்பட்டது என்றால் அதற்கு வேறுபட்ட அங்கமலர் என்று பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் கேனா இண்டிகா, கல்வாழையை ஞாபகம். அப்புறம் பிராக்டியோல்ஸ்லாம் உனக்கு தெரியும். லீஃப் இருக்கு பாருங்கோனே, ஃப்ளவருக்கு கீழே இருக்க லீஃபுக்கு பிராக்ட்னு பேர். மலரின் அடிப்புறத்தை காணப்படுகின்ற இலையடிச்சதில் இருக்கு பாருங்க, ஸ்டிபியூல், அதுக்கு தான் இலைக்கு பேர் பிராக்ட்னு பேர். இலையின் பெயர் பிராக்ட். பிராக்ட் இஸ் a modified leaf. பிராக்ட் என்பது இலையின் மாறுபாடு, பூவடிச்சதில் என்பது இலையின் மாறுபாடு. Bracteoles are the modification of stipules. இலையடிச்சதல் படித்தோம் போல அதை தான் பிராக்டியோல் சொல்லுவாள். பூக்காம்பு செதில் என்று சொல்லுவாள். மாடிஃபைட், அதாவது இது இலை வச்சுக்கோ லீஃப், இது ஸ்டிப்யூல் வச்சுக்கோ இலையடிச்சதில் வச்சுக்கோ, பூ இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த ஆங்கிளில் பூ இருந்தால், if flower is present, leaf is said to be bract. The stipules are called bracteoles. மலரானது இலை கோணத்தில் காணப்பட்டால் அந்த மலருக்கு கீழே இருக்கக்கூடிய இலைக்கு பூவடிச்சதில் என்று பெயர். இலையடிச்சதிலுக்கு பூக்காம்பு செதில் என்று பெயர். பிஆர் ஃப்ளவர் வித் பிராக்ட், பூவடிச்சதில் உடையது. இபிஆர் ஃப்ளவர் வித்தவுட் பிராக்ட், பூவடிச்சதில் அற்றது. பிஆர்எல் பெல் அல்ல, இட் இஸ் பிஆர்எல், ஆர் இங்க இருக்கணும். பிஆர்எல் ஃப்ளவர் வித் பிராக்டியூல்ஸ், பூக்காம்பு செதில் உடையது. இபிஆர்எல் ஃப்ளவர் வித்தவுட் பிராக்டியூல்ஸ், பூக்காம்பு செதில் அற்றது. இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்து. Then I come to the next. 1 minute. ஓகே தங்கம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அண்ட் த தலாமஸ். பூத்தலத்திலே மலர் இலைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இதுதான் தலாமஸ். அந்த தலாமஸ்ல ஃப்ளோரல் பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, பூத்தலத்தில் மலர் இலைகள் அமைந்திருக்கும் விதம், அதை வச்சுட்டு பூவை 3 பிரிச்சிருக்கான். One is hypogynous flower, சூலக மேல்மலர். Another is epigynous flower, சூலக கீழ்மலர். Another is perigynous flower, சூலக சூழ்மலர். அப்படின்னா என்ன சார்? இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஓவரி. Ovary is above and other floral parts present below the ovary. Then the ovary is said to be superior. சூற்பையானது மேலாகவும் ஏனைய மலர் இலைகள் சூற்பையின் கீழாகவும் காணப்பட்டால் இந்த சூற்பைக்கு மேல்மட்ட சூற்பை என்று பெயர். A flower with superior ovary is said to be hypogynous. மேல்மட்ட சூற்பையினை பெற்றிருக்கக்கூடிய மலரிற்கு சூலக மேல்மலர் என்று பெயர். Ovary is above and other floral parts present below the ovary. The ovary is said to be superior. A flower with superior ovary, hypogynous. இது ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதுறப்ப G போட்டு Gக்கு கீழே கோடு கிழிப்போம். சூற்பையானது மேலாகவும் ஏனைய மலர் இலைகள் சூற்பையின் கீழாகவும் இருந்தால் இந்த சூற்பைக்கு மேல்மட்ட சூற்பை என்று பெயர். மேல்மட்ட சூற்பையினை உடைய மலர் சூலக மேல்மலர். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் கடுகு, சைனா ரோஸ் செம்பருத்தி பூ, பிரிஞ்சால் கத்திரிக்காய். Epigynous flower, சூலக கீழ்மலர். Ovary is below and other floral parts present above the ovary.
then the ovary is said to be inferior. சூற்பையானது கீழாகவும் ஏனைய மலர் இலைகள் சூற்பையின் மேலேயே அமைந்திருந்தால் அந்த சூற்பைக்கு கீழ்மட்ட சூற்பை என்று பெயர். Ovary is below inferior ovary. A flower with inferior ovary, epigynous flower. கீழ்மட்ட சூற்பையினை உடைய மலரிற்கு சூலக கீழ்மலர் என்று பெயர். எக்ஸாம்பிள் கோவா, கொய்யாப்பழம், குக்கும்பர், உனக்கே தெரிஞ்சதுதான் வெல்ரிகா குரூப், ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், சூரிய காந்தியின் கதிர் சிறுமலர். Next one. If the floral parts are arranged in the middle of the ovary, அதாவது இங்கெல்லாம் இருக்காது, இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும். If the floral parts are arranged in the middle of the ovary, அதை சுப்பீரியரும் சொல்ல முடியாது, இன்ஃபீரியரும் சொல்ல முடியாது, அதுக்கு ஹாஃப் இன்ஃபீரியர்னு பேர். சூற்பையின் மத்தியிலே மலர் இலைகள் அமைந்திருந்தது என்றால் அதற்கு பாதி கீழ்மட்ட சூற்பை என்ற பெயர், half inferior. A flower with half inferior ovary is said to be perigynous. பாதி கீழ்மட்ட சூற்பையினை உடைய மலரிற்கு சூலக சூழ்மலர் என்று பெயர். என்ன முக்கியம்? Floral parts are arranged in the middle of the ovary. சூற்பையின் மத்தியிலே இந்த இடத்துல இருக்கணும், மலர் இலைகள் அமைந்திருக்கும். அது மாதிரி இருந்தால் அதுக்கு half inferior, பாதி கீழ்மட்ட சூற்பை என்ற பெயர். A flower with a half inferior ovary is said to be perigynous. Example, plum, rose and peach. இதை நீ ஞாபகம். நெக்ஸ்ட் நமக்கு வர வேண்டியது கேலக்ஸ். கேலக்ஸ்னா புள்ளி வட்டம்னு பேர். கேலக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் செப்பல்ஸ். புள்ளி இதழ்களின் தொகுப்பிற்கு புள்ளி வட்டம் என்று பெயர். The main function of the calyx is to protect the flower in the bud stage. மலர் மொட்டாக இருக்கின்ற சமயத்தில் பாதுகாக்கின்ற பணியினை செய்யும். The symbol is K. K 5 bracket போட்டால் calyx consists of 5 sepals. Gamosepalous sepals are united. புள்ளிவட்டம் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது. K5 அப்படியே விட்டுட்டோம்னா calyx consists of 5 sepals, polysepalous. calyx புள்ளிவட்டம் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, பிரிந்தது. கேமோ அப்படின்னா யுனைடெட், இணைந்ததுன்னு அர்த்தம். பாலி அப்படின்னா ஃப்ரீ, தனியாக இருக்கும்னு அர்த்தம். இது உனக்கு தெரிஞ்சதுதான். Next we come to the corolla. This is called the corolla. It is formed by the union of petals. அல்லி இதழ்களின் தொகுப்பிற்கு அல்லிவட்டம் என்று பெயர். The main function of corolla is to attract the insects for cross-pollination. அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்திருக்கின்ற பணிகளை தான் இது செய்யும். யுனைடெட் கேமோபெட்டாலஸ், இதோட சிம்பல் C5 பிராக்கெட் போட்டால் கேமோபெட்டாலஸ், அல்லி இதழ்கள் இணைந்தவை. C5 பிராக்கெட் இல்லாமல் விட்டோம்னா பாலிசெப்பாலஸ், பாலிபெட்டாலஸ், அல்லி இதழ்கள் பிரிந்தவை. கேமோபெட்டாலஸ் அப்படின்னா பெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட், அல்லி இதழ்கள் இணைந்தவை. பாலிபெட்டாலஸ், பெட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ. C5 பிராக்கெட் இருந்தால் கேமோபெட்டாலஸ், அல்லி இணைந்தது. C5 பிராக்கெட் இல்லாமல் இருந்தால் அல்லி பிரிந்தது. இதை தவிர இது உங்களுக்கு என்சிஆர்டியில் ஞாபகம். பீரியாந்த்னு ஒன்று, மோனோகாட், ஒரு வித்தலை தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே புள்ளி அல்லி என்ற வேறுபாடு காணப்படாது. ஒரே ஒரு கவர் மட்டும் இருக்கும். The flower is protected by only one outer covering. அதுக்கு பேர் பீரியாந்த்னு பேர். If the flower is covered by only one outer covering, we are calling it as perianth. மலரினை சூழ்ந்து புள்ளி அல்லி வேறுபாடு இல்லாமல் ஒரே ஒரு பாதுகாப்பு உரை இருந்தது என்றால் அதற்கு பூவிதழ் என்று பெயர். அதை பி அப்படிங்கிற சிம்பல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டுக்கு டெப்பல்ஸ்னு பேர். யூனியன் ஆஃப் டெப்பல்ஸ், பீரியாந்த். பூவிதழ்களின் தொகுப்பிற்கு பூவிதழ் வட்டம் என்று பெயர். இது ஞாபகம். அடுத்தது என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருக்கா? பாப்பலனேஷியஸ் கொரோலான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பாப்பலனேஷியஸ் கொரோலா வண்ணத்து பூச்சி வடிவ அல்லிவட்டம். பாப்லியான் அப்படின்னா பட்டர்ஃப்ளைன்னு அர்த்தம். ஃபேபேசி பட்டாணி குடும்பம், பி ஃபேமிலி உனக்கு தெரியும். அதில் பார்க்கறதுக்கு அதோட கொரோலா ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஆர் வெக்ஸிலம். ஸ்டாண்டர்ட் பெட்டல் கொடி அல்லி அல்லது வெக்ஸிலம்.
wing petal or alley, சிறகல்லி அல்லது அலே. கீழ் பெட்டல் ஆர் கேரினா, கீழ் பெட்டல் அல்லது இது படகல்லின் பேர். இது கொடியல்லி, இது சிறகல்லி, இது படகல்லி. இதுக்கு வந்து வெக்ஸலம் ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல், கீழ் பெட்டல். இதை பார்க்கறதுக்கு ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பாப்புலனேஷியஸ் அல்லிவட்டம்னு பேர். பாப்லியான் மீன்ஸ் பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி என்று பெயர். இது கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கா. அடுத்தது எஸ்டிவேஷன். Estivation is nothing but the mode of arrangement of sepals or petals in the flower bud. மலர் மொட்டிலே புள்ளி இதழ்களோ அல்லி இதழ்களோ எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அந்த அமைந்திருக்கும் விதத்திற்குத்தான் இதழ் அமைவு என்று பெயர். The mode of arrangement of sepals or petals in the flower bud. மலர் மொட்டிலே புள்ளி அல்லது அல்லி இதழ்கள் அமைந்திருக்கும் விதத்தினை தாம் நாம் இதழ் அமைவு என அழைக்கிறோம். Valvate, twisted, imbricate and descendingly imbricate. தொடு இதழ் அமைவு, திருகு இதழ் அமைவு, தழுவு இதழ் அமைவு, பாப்புலனேஷியஸ் இறங்கு தழுவு இதழ் அமைவுன்னு 4 வகை கொடுத்துருக்கான் NCERT-ல. எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம். இங்கே பாருங்க. What is valvate estivation? தொடு இதழ் அமைவு என்றால் என்ன? Sepal or the petal meeting by edges without overlapping. புள்ளி இதழ்களோ அல்லி இதழ்களோ ஒன்றை ஒன்று தழுவாமல் வெறும் தொட்டு கொண்டிருந்தால் அதற்கு தொடு இதழ் அமைவு என்று பெயர். Sepal or the petal meeting by edges without overlapping. புள்ளி இதழ்களோ அல்லி இதழ்களோ ஒன்றை ஒன்று தழுவாமல் தொட்டு கொண்டிருந்தால் அதுக்கு தொடு இதழ் அமைவு. Valvate estivation பேர். Calotropis எருக்கு இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கான். Twisted estivation. ட்விஸ்டட்னா தமிழில் திருகு இதழ் அமைவுன்னு பேர். சைனா ரோஸ் உனக்கு தெரியும், செம்பருத்தி, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், காட்டன், பருத்தி, இதோட அல்லிவட்டம் கொரோலால இருக்கும். இங்கே பாருங்க, ட்விஸ்டட்னா திருகு. One margin of the petal is overlapped by the second one and other margin is overlapping the third. We are calling it as twisted. புள்ளி அல்லது அல்லி இதழ்களில் ஒரு முனையானது தழுவப்பட்டும் மற்றொரு முனையானது தழுவி கொண்டு இருந்தால் அதுக்கு திருகு இதழ் அமைவு பேர். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, one margin is internal, another margin is external. Internal, external, internal, external, internal, external, internal, external. புள்ளி அல்லது அல்லி இதழின் ஒரு முனை உள்ளே மறுமுனை வெளியே, 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 இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இது மாதிரி இருந்தால் அதுக்கு திருகு இதழ் அமைப்பு. Twisted estivation என்று அழைப்பார்கள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், தழுவு இதழ் அமைவு என்று வைத்துக் கொள்ளலாம். இதுல என்னென்ன இந்த படத்தை பார்க்கறப்ப எக்ஸ்பிளனேஷன் ஈஸியா ஞாபகம். கேஷியா அண்ட் குல்மகர், கேஷியா தாவரமும் குல்மகர் தாவரம் இதுக்கு எக்ஸாம்பிள். படத்தை நான் நகவேன், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் பெட்டல் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்டர்னல். ஒரு புள்ளி அல்லது அல்லி இதழ் முழுமையாக வெளியே இருக்கும். One is completely internal. ஒன்று முழுமையாக உள்ளே இருக்கும். The remaining sepal or petals are partly internal, partly external. Partly internal, partly external. Partly internal, partly external. ஒன்று முழுமையாக வெளியே, ஒன்று முழுமையாக உள்ளே. எஞ்சியுள்ள மூன்றின் ஒரு முனை உள்ளே, ஒரு முனை வெளியே, ஒரு முனை உள்ளே, ஒரு முனை வெளியே, ஒரு முனை உள்ளே, ஒரு முனை வெளியே. One petal is completely external. One petal is completely internal. The remaining 3 petals are partly internal, partly external, partly internal, partly external, partly internal, partly external. We are calling it as imbricate estivation. இதை போன்ற ஒன்றிற்குத்தான் தழுவு இதழ். ஆக்சுவலி இதுக்கு பேர் அசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், ஏறு தழுவு இதழ் அமைவுன்னு பேர். அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த வெக்ஸலர் எஸ்டிவேஷன், பாப்புலனேஷியஸ் கொரோலா. டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், இறங்கு தழுவு இதழ் அமைவு அல்லது வெக்ஸலரி இதழ் அமைவு அல்லது பாப்புலனேஷியஸ் இதழ் அமைவானது பட்டாணி, பீன், அவரை மலர்களில் காணப்படும். ஃபேபேசி குடும்ப மலர்களில் காணப்படும். இங்கே என்ன ஆகும்னா, overlapping start from the posterior side and ends in the anterior side. தழுவுதல் என்பது மலரின் மேற்புறத்தை ஆரம்பித்து கீழே முடியும்.
இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் பெட்டல்ல பேர், இதுக்கு விங் பெட்டல்ல பேர், இதுக்கு கீழ் பெட்டல்ல பேர். ரெண்டு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாண்டர்ட் பெட்டல் இதை ஓவர்லேப் பண்ணுவா, இது ரெண்டு இதை ஓவர்லேப் பண்ணுவா. அதாவது மேலே இருக்கக்கூடிய கொடியல்லி சிறகல்லியை தழுவி இருக்கும், இந்த சிறகல்லி படகல்லியை தழுவி இருக்கும். ஸோ ஓவர்லேப்பிங் இஸ் இந்த டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் இருக்கும், இறங்கு தழுவு இதழ் அமைவு, வெக்ஸலரி எஸ்டிவேஷன் என்று அழைப்பார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் எஸ்டிவேஷன், ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் we come to androecium. Androecium is nothing but the male reproductive part formed by the union of stamens. மகரந்தத்தால் வட்டம் என்பது மகரந்தத்தாள்களின் தொகுப்பு ஆகும், ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்று அழைக்கப்படும். ஒரு ஸ்டேமன் எடுத்துட்டு எல்லாம் 3 பார்ட் இருக்கும் தெரியும், ஃபிலமெண்ட், கனெக்டிவ் அண்ட் ஆந்தர். மகரந்த கம்பி, இணைப்பு, மகரந்த பை என்ற 3 பாகங்களை பெற்றிருக்கும். ஸ்டேமனோட ரோல் தெரியும், போலன் கிரைன்ஸ், மேல் என்ன சொல்றது, மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரைன், மைக்ரோஸ்போர் அல்லது போலன் கிரைன்களே மகரந்தங்களை உருவாக்குவதுதான் இதனோட படி. Sometimes the stamen produce unfertile stamen with unfertile anthers. சில நேரங்களில் மகரந்தத்தாள் வட்டத்திலே மலட்டு மகரந்தத்தாளானது காணப்படும். That sterile stamens are known as staminode. அந்த மலட்டு மகரந்தத்தாளினை நாம் ஸ்டாமினோடு என அழைக்கிறோம். எக்ஸாம்பிள் கேனா இண்டிகா, கல்வாழை தாவரமானது அதற்கு உதாரணமாகும். சில சமயம் என்ன ஆகும்னா, ஸ்டேமன் பீரியாந்தோட ஒட்டின்றிருக்கும். மகரந்தத்தாள் என்பது பூவிதழுடன் ஒட்டி கொண்டிருக்கும். அதற்கு எபிஃபில்லஸ் ஸ்டேமன்ஸ் பேர், அதாவது பூவிதழுடன் இணைந்த மகரந்தத்தாள் பேர். சில சமயம் பெட்டலோட ஒட்டின்றிருக்கும். சில நேரங்களில் அது அல்லி இதழ்களுடன் இணைந்திருக்கும். அதுக்கு எபிபெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ் பேர், அல்லி இணைந்த மகரந்தத்தாள். சொலனேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், பொட்டேட்டோ ஃபேமிலி இருக்கு பாரு, உருளைக்கிழங்கு குடும்பம். அதுல எபிபெட்டாலஸ் மகரந்தத்தால் பெட்டலுடன், அதாவது மகரந்தத்தால் அல்லி வட்டத்துடன் இணைந்திருக்கும். If the stamens are united with the petals, we are calling it as epipetalous stamens. Seen in Solanaceae family. Solanaceae குடும்பம், உருளைக்கிழங்கை ஞாபகம் வைத்துக்கொள், கத்திரிக்காயை ஞாபகம் வைத்துக்கொள். அங்க இருக்கிறது எபிபெட்டாலஸ், அல்லி ஒட்டிய மகரந்தத்தால். அதே மாதிரி மகரந்தத்தால் பூவிதழுடன் ஒட்டி இருந்தால், if it is united with the perion tepals, we are calling it as epiphyllus, seen in lily. அது பூவிதழுடன் இணைந்திருந்தால் பூவிதழுடன் இணைந்த மகரந்தத்தால் எதில் காணப்படும், லில்லி தாவரத்தில் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா, யூனியன் ஆஃப் ஸ்டேமன்ஸ், மகரந்தத்தாள்கள் எவ்வாறு இணைந்திருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு, இணைந்திருக்கிறதா இணையாமல் இருக்கிறதா, இணைந்திருப்பதை அடிப்படையாக கொண்டு பிரித்திருக்கிறார்கள். இப்ப பாலியாண்ட்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேமன்ஸ் ஆர் ஃப்ரீ. மகரந்தத்தாள்கள் பிரிந்து காணப்பட்டால், தனித்தனியாக இருந்தால் அதற்கு தனித்தனியே உள்ள மகரந்தத்தாள் பேர். இணைந்திருந்தால் அடல்ஃபி, பண்டில். அது எப்படி இணைந்திருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு மோனடல்ஃபஸ், டயடல்ஃபஸ், பாலியடல்ஃபஸ், சிஞ்சினீஷியஸ் அப்படின்னு நிறைய பிரிச்சிருக்காங்க. இங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் நம்ம மோனடல்ஃபஸ் ஸ்டேமன்ஸ். அடல்ஃபினா பண்டில்னு அர்த்தம், மோனோனா ஒன்னுன்னு அர்த்தம். மோனடல்ஃபஸ் ஸ்டேமன்ஸ்னா ஒரு கற்றை மகரந்தத்தாள். If the stamens are united in one bundle, we are calling it as monodelphous stamens. மகரந்தத்தாள்கள் அனைத்தும் ஒரு கற்றையில் இணைந்திருந்தால் அதற்கு ஒரு கற்றை மகரந்தத்தாள் என்று பெயர். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ், செம்பருத்தி பூ. அடுத்தது பாருங்க, if the stamens are united in 2 bundles, இங்க 10 ஸ்டேமன் இருக்கா, 9 ஒன்னா இருக்கும், 1 தனியா இருக்கும். If the stamens are united in 2 bundles, இரு கற்றைகளில் மகரந்தங்கள் இணைந்திருந்தால் இரு கற்றை மகரந்தத்தால் பட்டாணி தாவரம், ஃபேபேசி குடும்பத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். If the stamens are united in many bundles, stamens மகரந்தத்தாள்கள் பல கற்றைகளில் இணைந்திருந்தால் பல கற்றை மகரந்தத்தாள், பாலிஅடல்ஃபஸ். பாலினா மெனி, அடல்ஃபினா பண்டில், பல கற்றை மகரந்தத்தாள் என்று அதனை அழைப்பார்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் சிட்ரஸ், எலும்புச்சை பழத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். மோனடல்ஃபஸ் செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் ஞாபகம் வச்சுக்கோ. டயடல்ஃபஸ் பட்டாணி, பீ ஞாபகம் வச்சுக்கோ. போலியடல்ஃபஸ் பலக்கட்டை, சிட்ரஸ் எலும்புச்சம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆண்ட்ரோஷியத்தில் அடுத்தது என்ன முக்கியம், வேரியேஷன் இன் த லென்த் ஆஃப் ஃபிலமெண்ட். அதாவது மகரந்தத்தாள்களின் மகரந்த கம்பியின் நீளத்தில் மாறுபாடு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா சால்வியா அண்ட் மஸ்டர்ட். சால்வியா தாவரமும் கடுகு தாவரத்தில் இங்கே பாருங்களேன் 4 ஸ்டேமன் இருக்கா,
2 பேர் ஒசரமா இருப்பா, 2 பேர் குட்டையா இருப்பா. இது மாதிரி மகரந்த கம்பியின் நீளத்திலே வேறுபாடு இருக்கலாம். 2 stamens are longer, long filament. 2 stamens are shorter with short filaments. Next we come to the gynoecium. மகரந்தத்தால் வட்டம் மாதிரி இதுக்கு சூலக வட்டம்னு பேர். Gynoecium is nothing but the union of stamen இல்லைனா கார்பல். தப்பா அடிச்சிருக்கீங்க. ஸோ யூனியன் ஆஃப் கார்பல்ஸ். இது ஸ்டேமன் அடிச்சுடணும், இங்கே ஸ்டேமன் இருக்கக்கூடாது. கார்பல் CARPELS சூழ்நிலைகளின் தொகுப்பிற்கு சூலக வட்டம் என்ற பெயர். இட் இஸ் நாட் ஸ்டேமன். அதை மூடி வச்சுடுறேன், ஏன்னா நீ குழம்பிடுவேன். 1 minute. எஸ், கைனோசியம் யூனியன் ஆஃப் கார்பல்ஸ் சூழ்நிலைகளின் தொகுப்பிற்கு சூலக வட்டம் என்ற பெயர். இதுதான் கைனோசியம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் ஓகேயா? இது ரொம்ப முக்கியம்டா. இட் இஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆகும். அது உனக்கு தெரிஞ்சது தான். இதில் 3 பார்ட் இருக்கும். கீழே இருக்கிற வாளுக்கு ஓவரி, இதுக்கு பேர் ஸ்டைல், இதுக்கு பேர் ஸ்டிக்மா. சோற்பை, சோல் தண்டு, சோல் முடி என்ற 3 பாகங்களை பெற்றிருக்கும். இது உள்ளதான் ஓவியூல்ஸ், சூல்கள் காணப்படும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovules are converted into seed and the ovary is converted into fruit. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாக மாறும், சூற்பையானது கனியாக மாறும் என்பது உனக்கு தெரிந்ததுதான். நெக்ஸ்ட் த கைனோசியம். இப்பதான் சொல்லிக் கொடுத்தேன். யூனியன் ஆஃப் கார்பல்ஸ், அதாவது சூழ்நிலைகளின் தொகுப்பிற்குத்தான் சூலக வட்டம் என்று பெயர்னு இப்பதான் சொல்லிக் கொடுத்தேன். இதுல 2 டைப் இருக்குடா. உனக்கு பேர் அப்போகார்பஸ்னு பேர், இன்னொன்னுக்கு பேர் சின்கார்பஸ்னு பேர். அப்போகார்பஸ் மீன்ஸ் த கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ. ஒரு மலரில் உள்ள சூழ்நிலைகள் தனியா இருக்கும். கார்பல்ஸ் இது மாதிரி இருந்தா அப்போகார்பஸ். இஃப் இட் இஸ் யுனைடெட் we are calling it as syncarpus. அதாவது அப்போகார்பஸ் இணையா சூழிலை சூலகம், சின்கார்பஸ் இணைந்த சூழிலை சூலகம். வார்த்தை என்ன கவனிச்சுக்கோ. சின்கார்பஸ் யுனைடெட், அப்போகார்பஸ் ஃப்ரீ. அப்போகார்பஸ் என்பது பிரிந்த சூழிலை சூலகம், சின்கார்பஸ் என்பது இணைந்த சூழிலை சூலகம். கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, கார்பல்ஸ் ஆர் யுனைடெட். எக்ஸாம்பிள் பாருங்க. லோட்டஸ், ரோஸ். தாமரை, ரோஜா பூ. மஸ்டர்ட், டொமேட்டோ. கடுகு, தக்காளி பழம். ஒரு கைனோசியம் சொன்னேன் பாருங்களேன். அது கீழே ஓவரி இருக்கும், சூற்பை. அதை குறுக்க வெட்டினா எப்படி இருக்கும்? இந்த சூற்பையை குறுக்க வெட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்க முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்களேன், இந்த லாக்யூல். லாக்யூல் அப்படின்னா இந்த சூற்பையில் உள்ளே காணப்படுகின்ற அறை. The chambers present in the ovary are called locules. சூற்பையின் உட்புறத்தை காணப்படுகின்ற அறைகளுக்கு சூலக அறைகள் பேர். அது உள்ள ஒரு டிஷ்யூ இருக்கும். The tissue, cushion-like tissue present in the ovary is called a placenta. சூற்பையின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஒரு திசுவிற்கு சூல் ஒட்டு திசுன்னு பேர். நடுவில் என்ன ஆகும்னா ஒரு கிராஸ் வால் இருக்கும். அதுக்கு செப்டம்னு பேர், குறுக்கு சுவர்னு பேர். இது சென்ட்ரல் ஆக்சஸ், மைய அச்சுன்னு பேர். அப்போ நீ சிம்பிளாக 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுக்கு பேர் லாக்யூல், இன்னொன்றுக்கு பேர் ஓவியூல். லாக்யூல்னா சேம்பர், கேவிட்டி. ஓவியூல் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. மெகாஸ்போர் இருப்பாரு போல, அதில் எந்த உங்களுக்கு தெரியும் என்னன்னு படிச்சுட்டு பேர் இல்லைங்க. ஓவியூல் அப்படிங்கிறது மெகாஸ்போராஞ்சியத்தை குறிக்கும். அதில் இருக்க மெகாஸ்போர் தான் என்னவா மாறும் தெரியும். ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட்டாக மாறும்னு பார்த்துருப்பேன். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த ஓவரி இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட். இந்த ஓவரி வால்ங்கிறது தான் கனித்தோல், அதாவது ஃப்ரூட்டாக மாறும். ஓவியூல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு சீட்ஸ். இந்த சூல் என்பது விதையாக மாறும். பிளாசண்டா இஸ் அ டிஷ்யூ வேர் த ஓவியூல்ஸ் ஆர் கனெக்டட். சூல் ஒட்டு திசுவிலே தான் இந்த சூல்கள் இணைந்திருக்கும் என்பது உனக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம். அப்போதான் நம்ம எதுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் வி கம் டு த பிளாசன்டேஷன். ஓகே, 1 minute. வெயிட் ஃபார் a while. டியர் குட்டீஸ், வணக்கம். இதுல நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறது பிளாசன்டேஷன். தமிழ்ல சூல் ஒட்டுமுறை என்று அழைப்பார்கள். Placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூற்பையிலே காணப்படுகின்ற சூல்கள் ஒட்டி கொள்ள உதவுகின்ற ஒரு திசுவிற்கு சூல் ஒட்டு திசுன்னு பேர். The mode of arrangement of placenta in the ovary wall is said to be placentation. சூற்பை சுவரிலே சூல் ஒட்டு திசுவானது அமைந்திருக்கும் விதத்திற்கு சூல் ஒட்டுமுறை என்று பெயர். மார்ஜினல் பிளாசன்டேஷன், விளிம்பு சூல் ஒட்டுமுறை. ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சு சூல் ஒட்டுமுறை. பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர் சூல் ஒட்டுமுறை.
ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் மைய சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லலாம். 4ஆக பிரித்திருக்கிறார்கள். இந்த 4 பற்றியும் நம்ம பார்க்கணும். இதை தவிர பேசல் பிளாசன்டேஷன் அடிச்சூழ் ஒட்டுமுறைன்னு பிரிச்சிருக்கோம். இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, if the ovules are connected in the margin, we are calling it as marginal placentation. சூளானது விளிம்பில் ஒட்டி கொண்டிருந்தால் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை என்று பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் பி, பட்டாணியை ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, marginal placentation seen in monocarpellary unilocular ovary. எந்த மலரிலே ஒரு சூழிலை ஒரு சூலகரை காணப்படுகிறதோ அதில் தான் மார்ஜினல் பிளாசன்டேஷன் இருக்கும். மார்ஜினில் ஓவியூல் ஒட்டின்றிருப்பா, விளிம்பில் சூழ்கள் ஒட்டி கொண்டிருக்கும். இட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் மோனோகார்பலரி யூனிலாக்குலார் ஓவரி. ஒரு சூழிலை ஒரு சூலகரையை உடைய மலரிலிருந்து தோன்றும். ஆக்சைல் பிளாசன்டேஷன், 2 to multicarpellary. Axile means the ovules are connected in the middle of the ovary. சூல்கள் என்பவை சூற்பையின் மத்தியிலே ஒட்டி கொண்டிருக்கும். வித் கிராஸ் வால், குறுக்குச்சுவர் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டான டெஃபினிஷன் சொல்லணும்னா, 2 to multicarpellary syncarpus, 2 to multilocular ovary shows axial placentation. 2 பல சூழ்நிலைகள் இருக்கலாம், இணைந்திருக்கும். 2 பல சூலக அலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த எவ்வளவு கார்பல் இருக்கோ அவ்வளவு லாக்யூல் இருந்தால், எவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிறதோ அவ்வளவு சூலக அறைகள் இருந்தால் இட் ஷோஸ் ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சு சூழ் ஒட்டுமுறையானது காணப்படும். இங்கே ஃபேபேசி ஞாபகிச்சுக்கோ, பட்டாணி குடும்பம். இங்கே சைனா ரோஸ், செம்பருத்தி பூ, மால்வேசி, டொமேட்டோ அண்ட் இது தப்படா ஏதோ லெமன் நினைக்கிறேன், பாதியில் கட்டாயிருக்கு. ஓகேயா, இது ஞாபகிச்சுக்கோ. அப்புறம் எடுத்துட்டோம்னா இதில் ரொம்ப முக்கியம் சைனா ரோஸ் அண்ட் டொமேட்டோ. நெக்ஸ்ட் வருது என்னன்னா, இதெல்லாம் பேர் தெரியும். பெரிகார் அப்படின்னா கனித்தோல், இதுதான் சீட். ஓவியோல் தான் சீடா மாறும், உனக்கு தெரியும். அடுத்தது பெரைட்டல் பிளாசன்டேஷன். பெரைட்டல் அப்படின்னு சொன்னாலே உனக்கு தெரியும், சுவர் சூழ் ஒட்டுமுறைன்னு பேர். அதாவது ஓவியூல்ஸ்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த லாக்யூலோட மேலே இந்த சுவரில் ஒட்டின்னு இருப்பா. இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, மல்டிகார்பலரி சின்கார்பஸ் யூனிலாக்குலர் ஓவரி. பல சூழ்நிலைகள் காணப்படும், ஆனால் ஒரே ஒரு சூலக அறை இருக்கும். அதோட விளிம்பில் என்ன பண்ணோம்னா, தட் இஸ் அந்த ஓரத்தில் சுவரோட விளிம்பில் இது மாதிரி ஓவியூல்ஸ் ஒட்டின்னு இருக்கும். அதுக்கு தான் பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர் சூழ் ஒட்டுமுறைன்னு சொல்லுவாங்க. மல்டிகார்பலரி சின்கார்பஸ் யூனிலாக்குலர், பல சூழ்நிலை இணைந்தது ஒரு சூலக அறை. ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெரைட்டலுக்கு எது அப்படின்னா, குக்கர்பிட்டேசி, பூஷணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், பாகக்காய், அது எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக வருவா. இங்கே மஸ்டர்ட் ஆர்ஜிமோன்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன், மல்டிகார்பலரி யூனிலாக்குலார், ஆனால் பல சூழ்நிலை ஒரு சூலக அறை. ஓவியூல்ஸ் என்ன பண்ணுவான்னா, இது மாதிரி மையத்தில் ஒட்டின்னு இருப்பா. இது மாதிரி இதுலேயே கிராஸ் வால், செப்டம், குறுக்குச்சுவர் இருந்தால் அதுக்கு ஆக்சைல் பிளாசன்டேஷன் பேர். இங்கே குறுக்குச்சுவர் இல்லாமல் நடுவில் ஒட்டின்னு இருப்பா. இதுக்கு மைய சூழ் ஒட்டுமுறைன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் டயாந்தஸ் அண்ட் பிரைமரோஸ், இதெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான். அப்புறம் இது ரொம்ப முக்கியம், பேசல் பிளாசன்டேஷன், அடிச்சூழ் ஒட்டுமுறை. ஓவியூல் இது மாதிரி அடியில் ஒட்டின்னு இருப்பா. அது இம்பார்ட்டன்ட் இல்லை. It is developed from bicarpellary syncarpus unilocular ovary. இரு சூழ்நிலை இணைந்தது ஒரு சூலகரையை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்திலே இது காணப்படும். ரொம்ப முக்கியமாக ஆஸ்ட்ரேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஆஸ்ட்ரேசி குடும்பம், சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, மேரிகோல்டு அதில் வருவா. அந்த ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியோட ஸ்பெஷல் ஃபீச்சர் எதுனா பேசல் பிளாசன்டேஷன். 2-1 bicarpellary syncarpus unilocular ovary. இரு சூழ்நிலை இணைந்தது ஒரு சூலகரையை பெற்றிருந்தால் அதில் எல்லாத்துலேயும் அடிச்சூழ் ஒட்டுமுறை, பேசல் பிளாசன்டேஷன் இருக்கும். அடுத்தது பிஸ்டிலோடு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பிஸ்டிலோடு அப்படின்னா ஸ்டெரைல் கார்பல் ருடிமெண்டரி ஓவரி பெண், வளர்ச்சி குன்றிய சூப்பை, அதற்கு பிஸ்டிலோடுன்னு பேர். ஸ்டாமினோடு அப்படின்னா ஸ்டெரைல் ஸ்டேமன், மலட்டு மகரந்தத்தாள்னு பேர். பிஸ்டிலோடு அப்படின்னா ருடிமெண்டரி ஓவரி, அண்டர் டெவலப்டு ஓவரி ஆர் ஓவரி வித் அன்ஃபர்டைல் ஓவியூல்ஸ், வளர்ச்சி குன்றிய சூப்பை.
அல்லது மலட்டு சூழ்களை பெற்றிருக்கக்கூடிய சூப்பை, அதுக்கு பிஸ்டிலோட்டு பேர். எக்ஸாம்பிள் பனானா அண்ட் ரெசனஸ். இது ஞாபகம். இதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்த கான்செப்ட். இதோட கண்டனவட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட், சீட், ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். நாளைக்கு அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மண்டே அன்றைக்கி உனக்கு வெறும் டெஸ்ட் இருக்கும்னு சொன்னேன். அதாவது யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 4 பாடம் பார்த்த போல அது 4 டெஸ்ட் இருக்கும் மண்டே அன்றைக்கி. இப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பெஸ்ட் விஷஸ். நம்ம திருப்பி மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, சி யூ. தேங்க்யூ.